காலையில் லேட்டாக எழுந்தால் கூட எந்த வித டென்ஷனும் இல்லாமல் எழுந்திக்கலாம். இந்த ஒரு ரெசிபி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருந்தோன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதத்தில் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சில நாள் சோம்பேறித்தனமாக இருக்குங்க குழம்புலாம் செய்கிறதுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு தயிர் சாதமும் இந்த ரெசிபியும் இருந்தாலே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளியை எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருப்பேன். இதில் புளி நல்லா ஊறட்டும். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸே நம்ம புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும். அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 150 கிராம் இஞ்சியை நல்ல தோலை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்ல ட்ரையாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க. அது கூடவே 6 மிளகா வத்தலை போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது இது கூட 150 கிராம் பூண்டு, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியில் தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. நல்லா நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே இஞ்சியை ரெடி பண்ணி நல்லா காய வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூட கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், 1-2 பூண்டெல்லாம் அரையாமல் தான் இருக்குது, பரவாயில்ல. ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ இது கூட இந்த புளியோடு சேர்த்த தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வரப்போகிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இதில் ஊற்றக்கூடாது. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையை யூஸ் பண்ணாதீங்க, தண்ணியும் நிறைய ஊற்றாதீங்க. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாயில், எந்த கடாய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நான் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிருக்கேன். கப்பளவு சொல்லணுன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நிறைய ஊற்றி செய்யும் போது தான் இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்லாம். அதனால தான் எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எடுத்து போடுங்க, கை யூஸ் பண்ணாமல். முடிஞ்ச அளவுக்கு கையை எதுலேயுமே யூஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பெரிய கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் வலித்து போட்டுருங்க. இப்போ இந்த எண்ணெயோடையே நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும். இங்கே பாருங்கள், நல்ல தகன்னு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெய் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல பொறுமையாக கிளறி விடுங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கணும். அது எப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா அந்த எண்ணெய் ஒன்றோட ஒன்று கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடமும் ஈவனாக உங்களுக்கு நல்லா குக்காகி பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நம்ம பொறுமையாக நம்ம இந்த ப்ராசஸில் செஞ்சால் தான் 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட முடியும். இப்போ இதை நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 5 மினிட்ஸ் நான் இதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விடணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு செஞ்சிடலாம். அரைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு. இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், அடுத்த 5 நிமிஷத்தில் எந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே அது பொரிஞ்சு வருது இல்லையா, அதனால் உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அடிப்பிடிக்காமல் நல்லா அது குக் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்பவும் நான் இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அவ்வளோதாங்க, இதை அப்படியே நம்ம விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு எண்ணெய் எல்லா சைடும் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணியே இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம இதை போட்டு வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இது வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இஞ்சி பூண்டு ஊறுகான்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் இதுக்கு பேர் சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.